வணக்கம். இன்னைக்கு குக்கரி ஸ்பெஷல்ல நம்ம ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கிங்னால நம்ம அவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்க போறேன். ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பேக் மோட்ல ஒரு 10 மினிட்ஸ். ஸோ தட் அவன் அந்த டெம்பரேச்சர் செட் ஆயிடும் உங்களுக்கு. நம்ம அவன் ப்ரீ ஹீட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பொருட்கள் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஸ்ப்ரிங் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட், நல்லா துருவின கேரட், அப்புறம் பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ப்ரோட்டீன் இருக்கும் இல்லையா அது, கார்ன், உப்பு, மஞ்சள், சேப்பு, பச்சை கொடை மிளகாய், அப்புறம் வெங்காயத்தாள் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன், அண்ட் பச்சை மிளகா, கொரியாண்டர் அதாவது தனியா இலை, இஞ்சி, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அண்ட் சோயா சாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் ஃபைனாக நம்ம சாப் பண்ணிக்கலாம். கத்தியெல்லாம் சாப் பண்ணிக்கோங்க, இல்லாத இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் அதுலேயும் ஃபுட் ப்ராசஸரில் இருந்தாலும் சாப் பண்ணிக்கலாம். நான் கார்ன் என்ன பண்ணேன்னா, இது ஃப்ரோசன் கார்னால, அதாவது ஃப்ரிட்ஜில் இருந்த கார்ன் ஃப்ரீசரில். ஸோ அதனால நான் கொஞ்ச நேரம் வெந்நீரில் ஊற போட்டு வைங்க. ஸோ தட் அப்படியே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், அப்படியே எடுத்து கூட சாப்பிட்லாம். இதுவே நம்ம ஸ்ப்ரிங் ரோலில் போட்டு கட்டுறதுனால கொஞ்சம் இதை உடச்சி யூஸ் பண்ணால் பெட்டர். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ரொம்ப மாவு மாதிரி பண்ணிடாதீங்க, குறையா ஒரு 2 பீட் போடும். நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ். கார்ன் ரெடி. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் போடணும். இந்த கொடை மிளகாலாம் பெருசா இருக்கிறதுனால குக் பண்ணினோம்னா இதுக்கு கீழே கட் பண்ண வேண்டாம். நம்ம குக்கே இதில் பண்ண போறது இல்லை இல்லையா, ஸ்டஃபிங். அதனால இதுல இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன சின்னதா இதே கட் பண்ணிடும், முடிஞ்சா கையிலேயே கட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுவும் அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ், ரொம்ப மாவு மாதிரி பண்ணாம. அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈவனாக பிளெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கும் மேலே நீங்கள் அரைச்சிடாதீங்க, சும்மா மிக்ஸி இருந்ததுன்னா பல்சிங் பண்ணி. ஸோ ஸ்டஃபிங் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், எந்த நியூட்ரியன்ஸுமே உங்களுக்கு இதுலேருந்து போகாது. ஸோ இப்போ 2 இன்க்ரீடியன்ட் கொடை மிளகா அண்ட் நம்ம கார்ன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தோடைய ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் நினைக்கிறேன், பன்னீர் ஆட் பண்ணலாம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் பன்னீர். கொஞ்சம் கேரட், ஜஸ்ட் ஒரு 1/2 கேரட் துருவி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாலே உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைச்சிடும். உங்களுக்கு ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது வேற கிச்சன் ஷியர்ஸ்னு பேர், கிச்சன் நைஃப். இப்போ இங்கே கிடைக்கிறது உங்களுக்கு இந்தியாலலாம். இது ஒன்று இருந்தால் நிச்சயமா கிடைச்சதுன்னா, இல்லை இந்தியான்னு கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. ஈவன் ரசத்துக்கெல்லாம் கொத்தமல்லி கட் பண்ணி போடணும், உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேணுங்கிற எல்லா ஃப்ளேவர்ஸும் இதில் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி ஆட் பண்ணலாம். இஞ்சி நல்லா துருவி போடுங்க. அண்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும் நம்மளுக்கு, ஃபைனாக சாப் பண்ணி போடலாம். அது கூட நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ
காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய் போடுறேன். கொத்தமல்லி, இனிமே வந்து நம்ம சால்ட் அண்ட் சாஸஸ் ஆட் பண்றோம். இது ஃப்ளேவர் பண்றதுக்கு. இது ஆஸ்வெச் பாத்தீங்கன்னா சாலட் மாதிரி இருக்கும். பட் இந்த சோயா சாஸ் ஆட் பண்ண பிறமே எங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. ஸோ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் சால்ட். சோயா சாஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுவும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க எக் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா எக் வாஷ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி மாத்திரம் போராது, இன்னும் கொஞ்சம் ப்ளூயிங் எஃபெக்ட் பேஸ்ட் நிறைய பண்ணணும்னா மைதா கொஞ்சம் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை நீங்க ஸ்டிக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கோங்க. ஒன்னொன்னா எடுத்து பண்ணலாம் நம்ம. நல்ல ஒரு, ஏன்னா இது பெரிய ஷீட், இதுதான் சின்னதா இருக்கும். இந்த மாதிரி கட்டா இருந்ததுன்னா டோன்ட் வரி, ஏன்னா பேக்கேஜிங்லேயே சில சமயம் அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஜெனரஸா போட்டுக்கோங்க. ஏன்னா இது பெரிய ஸ்ப்ரிங் ரோல்னால ஜெனரஸாவே போட்டுக்கோங்க. வெரி சிம்பிள். அண்ட் டைட்டா ரோல் பண்ணிடுங்க. இங்கதான் தண்ணி போட்டுக்க சொன்னேன். இந்த இடத்துல நீங்க மைதா ஆர் எக் வாஷ் இல்ல நம்ம தண்ணியே கூட ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோல் இது ரெடி. ஸோ இந்த மாதிரி அவன் ஷீட்ல, அவன் ப்ரூஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, ஏன்னா நான்ஸ்டிக்கா ஒட்டிக்காம இருக்கிறதுக்கு தான். நம்ம இன்னும் ஒரு 2 ஷீட் பண்ணலாம். நீங்க சின்ன ஸ்ப்ரிங் ரோல் ஆசைப்பட்டீங்கன்னா இதுவே கட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம். இது கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு. probably I'll use it for later. நல்லா அதே மாதிரி ஒரு ஜெனரஸா சின்ன ஷீட்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைட், அதர் சைட் டைட்டா ரோல். இது நல்ல அந்த ஷீட் உங்களுக்கு நல்லா ஹேண்டில் பண்ண வரும். ஸோ பயப்படவே வேண்டாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ணியாச்சு. இது மேல கொஞ்சம் லேசா ஏதோ நம்ம குக்கிங் ஆயிலோ இல்ல நல்லெண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ எதுவா இருந்தாலும் எடுத்து ஒரு பிரஷ் இருந்தா இல்ல கையாலேயே லேசா ஸ்மியர் பண்ணுங்க. நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்றேன். இந்த ஸ்ப்ரே வச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ கையில உங்களுக்கு எண்ணெய் ஆகாத, இந்த குறைச்சல் எண்ணெய் தான். ஏன்னா அந்த ஏரோசோல் எஃபெக்ட்னால உங்களுக்கு ஒரு டிராப் எண்ணெயே ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது கூட கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அவன்ல வைக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவன் ரெடியா இருக்கு, கரெக்டா டெம்பரேச்சர். ஸோ வச்சு பேக் மோட்ல 200 டிகிரிஸ்ல நான் ஒரு 15 மினிட்ஸ்
வைக்கலாம். நல்ல ஒரு மாதிரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் மாறும். அப்போ ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ வெயிட் பண்ணலாம் நம்ம குக் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்ப்ரிங் ரோல். வாவ், உங்களுக்கே அந்த சிஸ்லிங் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். எடுத்துடுறேன். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு ஸ்ப்ரிங் ரோலுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா பப்ளி ஹாட்டாக இருக்கு. ஸோ சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சு பார்க்கலாம். ஒரு சர்விங் பிளேட்டில் நல்லா ஒரு சில்லி சாஸோ இல்லை கெச்சப்போ உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த மாதிரி இதோட சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். சர்வ் பண்ணுறேன் நான். ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் நான். நீங்கள் என்னடா ப்ரௌனாக இல்லையேன்னு யோசிக்கலாம். பட் இது வந்து இட் வில் பி ஆஸ் எப்படி நீங்கள் வறுத்தீங்களோ அதே மாதிரி இது கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்று கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் ஆகி பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரிஜினல் ரெசிபி ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே இருக்கும். பட் வெரி ஹெல்த்தி. ஐம் ஷுர் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ருசியோ ருசி செக்மெண்ட்